ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நம் கர்த்தரை ஆராதிக்கலாம், நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். 4வது பாடல், பெரிய சாங் புக்கில் 4வது பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. கையில தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நம்புறீங்களா? இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. துன்மார்க்கர் ஏதுவாக வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கர் ஏதுவாக வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும்.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. 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 நல்லவர் வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. 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 ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. உள்ள நன்றினால் நிரம்புகிறதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சரீரம் சோர்ந்து போகக்கூடியதான், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், அதனால் ஆவிய உற்சாகம் உள்ளது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த கால வேளையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத் எதிர்க்கலாம், செங்கடல் சூழ்ந்திருக்கலாம், எரிகோ தடை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் துதிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் உடைந்து போகும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, விசுவாசிக்க சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீங்களாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவங்க சொல்லுங்க? துதிக்கிற கூட்டம், அல்லேலூயா கூட்டம் அப்படி நம்ம சொல்லிக்கிறோம்ல. ஆமாம், உண்மைதான். ஆனால் பைபிளில் 2 கூட்டம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று வாயினால் நாவுனால கனம் பண்ணுற கூட்டம், இன்னொன்று இருதயத்திலேருந்து கர்த்தரை கனம் பண்ணுற கூட்டம். இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படி கனம் பண்ணுறீங்க ஆண்டவரை? வாயினால் வெறும் உதட்டுனால மாத்திரம் கனம் பண்ணுறீங்களா, இல்லை இருதயத்திலேருந்து ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களா? நன்றி ஆண்டவரை, நடத்தின விதங்களுக்கு நன்றி, எனக்கு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றின்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா ஆமென். இருதயத்தை பார்க்குறவன் மனுஷனோ, நான் இவங்க வாயை தான் பார்க்க முடியுது. வாய் அசையுது, கை தட்டுது, அப்புறம் கான்சன்ட்ரேட் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு ஓரளவுக்கு பார்க்க முடியுது, முகத்தை தான் பார்க்க முடியுது. ஆண்டவர் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்ன நினைவில் வந்திருக்கிறோம், என்ன யோசனையில் வந்திருக்கிறோம், என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடுவோம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. 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 எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், எரிகோ மதிலே முன்னே வந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னவர் செல்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால்
துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளதால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு உள்ளத்தால் உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். எத்தனை பேரால் நம்ப முடியுது அதை? ஹல்லேலூயா. ஒருபோதும் மாறுவதே இல்லை, என்றைக்குமே மாறுவதே இல்லை, உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்க, வல்லவர் நல்லவர் போதுமானவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நீங்களே சொல்லணும் ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்கிறது இல்லையா? ஒரு வல்லவர் நல்லவர்னு சொன்னா அதுக்கும் சொல்லுங்க அல்லேலூயா சொன்னாதான் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நல்ல தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். He is more than enough. போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்கும் போதுமானவர். இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய பல வருஷ அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கினார். அவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கினவர் வழியில் வர பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்க மாட்டாரா? அதை மறந்துட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, முறுமுறுத்தாங்க, தவிச்சாங்க, புலம்புனாங்க, பின்மாறினாங்க. நான் கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத போல இருக்கலாம் நிறைய நேரத்தில். இல்லை, அவர் எப்பயுமே நம்ம கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஆமென் சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பார்க்கணும். 420வது பாடல் 6வது நேரத்தில். ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மிருகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில்லா மிருகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலனை பெருக செய்தார். செய்ய வல்லவரா? ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலனை பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல
காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். கப்பலின் அடித்தட்டில் எழுந்து வந்தார் அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றார். நம்ம படகுல இருக்காரா? வருவார், நிச்சயமா எழுந்து வருவார். அக்கறை கடந்து சென்றார். நாமும் செல்வோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல் நினைவாய் உள்ளார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், சோதிக்கப்பட்ட பின்பு ஒன்னாக விளங்குவோம். தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கிறவர், காக்கின்றவர். கர்த்தர் காவராகி நம்முடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் கட்டாராகி நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கட்ட முடியாது. காக்கின்றவர், உருவாக்கி அவரே ஆசீர்வதிக்கிறவர், அவரே நன்மை செய்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர், அவரே விடுவிக்கிறவர். சொல்லுங்க. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். சில பேர் நம்புறீங்க, எனக்கு செய்ய வல்லவர், எனக்கு ஒரு மறுவாழ்வு, புது வாழ்வு. மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். பழுக செய்வாரா? பரம்பு செய்வாரா? பெருக செய்வாரா? சொல்லுங்க. ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். பலுகி பெருக செய்தார். எழுந்து வந்தார் அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வருவார் அதட்டி சென்றார். அக்கறை கடந்து செல்லவே நான் அக்கறை. எழுந்து வருவார் அதட்டி சொல்வார். அக்கறை கடந்து செல்லுவே. சொல்லுங்க. நான் அக்கறை கடந்து செல்லுவே. அக்கறை பாதியிலே விட்டு விடுகிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. அக்கறை கடந்து செல்லுவே.
ஹல்லேலூயா. போங்கல்னு சொன்னவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஆமென். நித்தியமா அவரோடு இருப்பதுக்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதை செய்கிறவர். அப்படி சொல்லும் பொழுது அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் அதை எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் முடிஞ்சிடும். அவர் வந்துட்டாருன்னா இந்த வேதனை, இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த துக்கம் எல்லாம் மாறிடும். இந்த கண்ணீரெல்லாம் மாறிடும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்கு சந்தோஷம்தான், நித்திய சந்தோஷம். சஞ்சலம், தவிப்பே இருக்காது. எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த நாட்டை? எத்தனை பேர் அந்த தேசத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் அந்த சமூகத்தை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இல்லை இங்கே இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருந்தாலே கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடலாம். பெரிய சாங் புக்கில் 103வது பாடல். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பிரைஸ் காட். தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தர் சேருங்கள் என்பார். சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கே சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கே சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. சுத்தரையோரம் பெண்ணங்கி தரித்தவரா என்று பாடுவோம். நீரை பெற்ற சுத்தர்களோரும் பெண்ணங்கி தரித்தவரா. ஜெய கொடிகள் பிடித்திடுவார், நித்த கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், நித்த கீதங்கள் பாடிடுவார். ஆக என்ன பெரின்பமது, ஆக என்ன பெரின்பமது, ஆக என்ன பெரின்பமது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கில்லையே. சந்தோஷமா பாடுங்க. நோயும் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கில்லையே. பெரும் அல்லேலூயா, அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகுகின்ற ஆராதனை தந்துமை மகிழச் செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனை தந்துமை மகிழச் செய்தார். மத்தியவானில் ஓர் இருந்து சிறப்பாகவே ஒருங்கிடுவார். மத்தியவானில் ஓர் இருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார்.
மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. சீக்கிரமாய் வருகிறேன். தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பு இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமே. சஞ்சலம் தவிப்பு இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமே. ரத்தத்தினால் கிடைத்த ஸ்லாக்கியம், மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிற ஸ்லாக்கியம், மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் மீட்பர் உயிரோடு இருப்பதாலே கண்ணால் அவரை காண்போம். ஓ நம் மீட்பர் உயிரோடு இருப்பதாலே கண்ணால் அவரை காண்போம். நம் தூய்மையே தூய்மையை அணிந்திடுவோம். தூசியை உதறி தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நினையாத நாளிகளை வரப்போகிறார். நாளிகை அந்த நாளிகை காலம் ஒருவரும் அறியான் பிதாவை தவிர. நீதிமானே நீதி செய்வான், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். சொல்லுங்க ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. சபையாய் சொல்லுவோம், சீக்கிரம் வாரும் ஐயா. மாரநாதா சீக்கிரம் முழங்கால் பண்ணிட்டு. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வரும். சீக்கிரம் வரப்போகிறார். ஓ ராஜா, அவர் வருகைக்கு சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவன் வாசல் அருகே வந்துவிட்டார். ராஜாதிராஜன் இவையெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வாசல் சொல்லுகிறது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா சுத்தர்களை சேருங்கள் என்பார். செம்மறியாட்டு கூட்டத்தில் வெள்ளாட்டு கூட்டத்தில் பிரிக்கிறவர். ஆகா நாம் அங்கே சேர்ந்திடுவோம். ஆகா நாம் அங்கே சேர்ந்திடுவோம். ஆகா நாம நம்பிக்கை இருக்கிறதா, நிச்சயம் இருக்கிறதா? நாம இங்கே சேர்ந்திடுவோம். நான் சேர்ந்துவேன். ஆண்டவர் என்ன வளர்ந்துபுறமா என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க சொல்லுவார்கள். நம்புறீங்களா? அதுக்கேற்ற தகுதியுடைய வாழ்க்கையா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறதற்காய்
நம்முடைய ஓட்டத்தில் சோர்ந்து போக முடியாது. பிசாசானவன் அநேக காரியங்களை கொண்டு வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய வேலையே அதுதான். ஆனா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நம்மை அழைத்தவர் பெரியவர். எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. மாறாவி நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க, தேவா, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க, இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லலாமா? அன்பான தேவன் அவர் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் என்னோடு வருகிறவர், என்னை வைத்து விடாதவர், கைவிடாதவர். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக கசப்பான வாழ்க்கையா, கசப்பான அனுபவமா கர்த்தர் மாற்ற வல்லவர். மாறாவின் நீரை மாற்றும் என் நேசர் என்னோடு. என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். யோசிக்கிறோமா? சிந்திக்கிறோமா? நம்மை அழைத்தவர் யார்? நம்முடைய படைகள் இருப்பவர் யார்? நமக்கு முன் செல்கிறவர் யார்? நீர் என்னோடு வருவதினால், சொல்லுங்க, நீர் என்னோடு இருப்பதினால். ஆகவே நான் இதுவரைக்கும் வெட்கப்படல, ஆகவே இதுவரைக்கும் மறக்கப்படல, ஆகவே நான் கைவிடப்படல. சொல்லுங்க, கரங்களை தட்டி நன்றி சொல்லி, இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் இல்லைனாலும், யார் மறந்தாலும், நீங்க என்ன மறக்கிறதே இல்லையே, நீங்க என்ன கைவிடுவதே இல்லையே, நீங்க கூடவே இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கசப்புகளையும், எல்லா ஹல்லேலூயா நிந்தைகளையும் மாற்ற வல்லமையுள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஏக்கத்தை தீர்க்கிறவர், விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், தாகத்தை தீர்க்கிறவர். நம்முடைய பலவீனத்தை புரிந்து கொள்கிறவர், நம்முடைய வேதனை அறிகிறவர் அவர் மட்டுமே.
நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை உணர்கிறவர் அவர் மட்டுமே. அந்த தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? அந்த தேவனுக்கு கீழ்ப்படியலாமா? அந்த தேவனுக்கு செவி கொடுப்போமே. அந்த தேவனிடத்துல இருதயத்தை ஊற்றி அர்ப்பணித்து அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாய், அவர் முகத்தையே நோக்கி பார்க்கிறவர்களாய். காரணம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உண்டு. நன்றி ஆண்டவரே. எழும்பி நிற்கலாம். இதுவரையும் நம்மை நடத்துகிறவர், இதுவரை நம்மை பாதுகாக்கிறவர், சுமக்கிறவர், ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவர் அவர் மாத்திரமே. அவருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தல ரமணதிரி அந்தர கதர பதவ. ஓ, என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு சொல்லலாமா? யார் வெறுத்தாலும், எல்லாரும் வெறுத்தாலும், நீங்க மட்டும் என்ன நேசிக்கிறீங்களே, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த. என்னை போஷிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை போஷிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த. கரங்களை உயர்த்தி முழு இதயத்தோடு சொல்லும், பரிசுத்த இயேசுவே, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த. என்னை மன்னித்தவர், என்னை மன்னிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, என்னை நினைத்தவர் நீரல்லவோ, என்னுடைய உள்ளங்கையில வரைந்த தாயின் கருவிலே உருவான நாள் முதல் நீரல்லவோ, நம்மில் நினைவாயிருக்கிறார். ஆராதனை உங்களுக்கு பரிசுத்த, 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 பரிசுத்த. கரங்களை உயர்த்தி பரிசுத்த. எல்லாருமாய் ஆராதிப்போம், மகிமை செலுத்தி ஆராதிப்போம். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், வேறு ஒருவருமே இல்லை. பரிசுத்தர் என்றாலே அவர் மட்டும்தான். பரிசுத்த,
நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மில் நினைவாயிருக்கிறார், நோக்கமாயிருக்கிறார், விசாரிக்கிறவராயிருக்கிறார், மறக்காமல் இருக்கிறார். அவரிடத்துக்கு போவோம், அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம், அவரிடத்துல கவலைகளை இறக்கி வைப்போம், பாரங்களை இறக்கி வைப்போம். அவர் பார்த்து கொள்வார். அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். We don't know what gonna happen. என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாதில்லை. அப்புறம் ஏன் கவலை? கர்த்தர் பார்த்து கொள்வார். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கருத்தில் விட்டு விடுவோம். முழு மனதோடு விட்டு விடுவோம், விசுவாசத்தோடு விட்டு விடுவோம். அவர்களிடத்துல அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஏற்பட்ட ஒருவர் நன்றி சொல்லி மீதான பகுதி ஆசீர்வதிக்கும் பண்ணுங்க. நாம் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், புதிய ஏற்பாடு பக்கம் 38. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், புதிய ஏற்பாடு பக்கம் 38, வசனம் 14 29 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஐந்து தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். யாவரும் சேர்ந்து, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென்.
போகாதே என் நண்பனே நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் நண்பனே, சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. கடும் புயல் தனிலும் காற்று வீசிடும் கலங்காதே மனமே, கடும் புயல் வரிலும் காற்று வீசிடும் கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை வந்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆத்மநேசர் முன் செல்கையில் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. என் ஆத்மநேசர் முன் செல்கையில் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. என்னை கரம் பிடித்து தம் மகிமைதனில் என்னை அவனிடம் நடத்துவார், என்னை கரம் பிடித்து மகிமைதனில் அவனிடம் நடத்துவார். இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே நண்பனே நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. கடும் புயல் வரிலும் காற்று வீசிடும் மனம் கலங்காதே மனமே, கடும் புயல் வரிலும் காற்று வீசிடும் கலங்காதே மனமே. இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் நண்பனே. சொல்லலாமா? இயேசு என்னை, இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் நண்பனே. ஓகே, நம்ம தியானத்துக்குள்ள போகலாம். ஆண்டவர் உவமைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர், ஒவ்வொருவரோடு பேசுகிறவர். நம்ம பல முறை சொல்லியிருந்தேன் உவமைகள். அப்போ உவமைகளால் ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரும் அநேக நேரங்களில் உவமைகளால் பேசுகிறாரு. ஆமென். அதை எதற்காக பேசுகிறார்? ஒன்று எளிமையாய் புரிவதற்கு, மற்றொன்று சிலருக்கு புரியாமல் இருப்பதற்கு. என்ன ரெண்டு காரணம்? ஈஸியா புரியறதுக்காகவும் சில நேரத்தில் இவங்களுக்கு புரியாமல் இருக்கணும்ன்றதுக்காக, இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் ஆண்டவர் உவமைகளை கொண்டு பேசுகிறதை பார்க்க முடிகிறது. பல பல காரணங்களுக்காக ஆண்டவர் உவமைகளை சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு நாம் மாறி மாறி வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவர் 14வது வசனத்துல அல்லேலூயா எதை குறித்து ஒரு உவமை சொல்கிறார்? வாசிங்க 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. படிக்கும் பொழுதே நமக்கு எளிமையா புரிகிறது இல்லை இந்த ஒரு உவமை. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமை. இது எதை குறித்த ஒரு உவமை? பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமை. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம்
ஆண்டவருடைய வருகை சமமா இருக்கிறது. அது குறித்து தான் 24ஆம் அதிகாரத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே உடைய வருகை எப்பொழுது வரும், எப்பொழுது சம்பவிக்கும், அதுக்கான அடையாளங்கள் என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் வரிசையா ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லிட்டே வர்றாரு. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த சம்பவம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்றாரு, அந்த நீங்கள் நினையாத நாளிலேயே மனுஷகுமாரன் வருவார், ஆகவே என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்கன்னு சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பல அதிகமான இடங்கள்ல திருப்பி திருப்பி அந்த வசனத்தை நம்மளால வாசிக்க முடியும். 25:13 கூட நம்மளால வாசிக்க முடியும். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழுத்திருங்கள். ஸோ ஆண்டவர் வருவது கன்ஃபார்ம். ஆண்டவர் வருவது என்பது அது என்ன சொல்றது, நிச்சயமானது. ஆனால் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது இருக்கிறதுனால நாம் விழுத்திருக்க வேண்டும், நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அநேக உவமைகளை சொல்லி ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணி கொண்டு வருகிறார், அவங்களுக்கு பதில் சொல்லி கொண்டு வருகிறார். ஆண்டவரே அப்படி வருகை எப்படி இருக்கும், எப்போ இருக்கும், அதுக்கு என்ன அடையாளம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கான உவமைகளை சொல்லிட்டு வரும் பொழுது பின்னும் அவர் இன்னொரு உவமைகளை சொல்லுகிறார். அதுதான் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவைகள். பரலோக ராஜ்யம் குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆஸ்திகளை, தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய கடமைகளை யார் வசமாக என்ன பண்ணுவாங்க, ஒப்புவித்து அதை பார்த்துக்க சொல்லிட்டு, அதை கவனிக்க சொல்லிட்டு போவது வழக்கம். அப்படித்தானே செய்வோம். நம்மளா இருந்தாலுமே ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, இதை பார்த்துக்கோங்க, எங்க வீட்டில் சாயந்தரம் ஆனால் அந்த லைட்டை போட்டுருங்க, மோட்டரை போட்டுருங்க, இல்லை தண்ணி கொடுத்துருங்க, எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருக்குது அதுக்கு தண்ணி வச்சுருங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் ஊருக்கு போகிறாருன்னா அவர் குருவிலாம் வச்சுருக்கிறார், அதுக்கு சாயந்தரமாக கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க, ஊற்றி வச்சுருங்கன்னு போட்டு. ஸோ அதை என்ன பண்ணுறாரு, நம்ம வருஷம் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போகிறேன். நான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன், நான் வெளியூர் போகிறேன், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பொறுப்பை பார்த்துக்கோங்க நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அது நம்ம எல்லாருமே இயல்பாக செய்கிற ஒரு காரியம் தான். யூத வழக்கமும் அது யூதருடைய வழக்கத்தில் நம்ம அதிகமாக அந்த காரியத்தை பார்க்க முடியும். பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்பி கொடுக்கறது. ஸோ அப்படியாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஊழியக்காரர்களை வரவழைத்து அவர்கள் வசம் என்ன பண்ணுறான் கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாக போகிறது போல தான் பரலோக ராஜ்யம் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்துக்கு வந்து 33 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண, நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து அவன் சில கமிஷன்ஸை, சில என்ன சொல்றது, சில கட்டளைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்து விட்டு எங்க போயிருக்கிறாரு, தூர தேசத்துக்கு போனது போல ஆண்டவர் போயிருக்கிறாரு. சீக்கிரமா வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி போறாரோ அப்படியே திரும்பி வருவார்னு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கேயும் அதே தான். ஆனால் தூர தேசத்துக்கு போறவர் திரும்பியும் என்ன பண்ணுவாரு, வருவாரு. வரும் பொழுது என்ன பண்ணுவாரு, விசாரிப்பார், என்ன எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஊழியக்காரர்கள் அழைத்து அவர் என்ன பண்றாரு, 15வது வசனம் வாசிப்பீங்க சொன்னா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் ஒரு சிலர் அழைத்து என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய திறமைக்கு தக்கவாறு ஒருத்தனுக்கு 5 தாலந்தும், ஒருத்தனுக்கு 2 தாலந்து தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி அவனுடைய அனுபவத்திலேருந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு 2 தாலந்தும், இன்னொருத்தனுக்கு அவனுக்கு இருக்க கெப்பாசிட்டி திறமைக்கு 1 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண, அந்த எஜமான் என்ன பண்றாரு, கொடுத்துட்டு உடனே கிளம்பி என்ன பண்றாரு, தூரதேசம் பிரயாணத்துக்கு, தூரதேசத்துக்கு போயிட்டு அவர் வேலையா போயிருக்கிறாரு. இப்ப இவங்க கையில என்ன பண்ணிருக்காரு, ஆளுக்கு ஒரு பொறுப்பை, ஆளுக்கு கொஞ்சம் அவங்களுடைய இது காரியங்களை பிரித்து கொடுத்துருக்கிறாரு. நடந்தது என்ன, 16-17 வாசிங்க. 16-17-18 மூணையும் வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான்.
நடந்தது என்னன்னு பார்க்கும் பொழுது 5 வாங்கினவன் என்ன பண்றான், போய் என்ன பண்றான், வியாபாரம் பண்றான். போய் ஒரு வர்த்தகம் ஏதோ ஒன்று பண்ணி பிஸ்னஸ் பண்ணி, ஆங்கிலத்தில் ட்ரேடுன்னு போட்டிருக்கு, இன்னொரு மொழிபெயர்ல வர்த்தகம் போட்டிருக்கு, வியாபாரம் நம்ம பைபிளில் போட்டிருக்கு. அப்போ ஏதோ ஒரு தொழில் செய்து ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறான், ரெட்டிப்பாக மாற்றிடுறான். 5 தாளந்த வியாபாரம் பண்ணி 10 தாளந்தான் மாற்றுறான். வேற ஒருத்தர் 2 தாளந்த வாங்கினவன் அவனும் போய் அதே மாதிரி என்ன பண்ணுறான், அந்த 2 போய் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா மாற்றிடுறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணுறான், வாங்கினது ஒன்று தான், அதையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், போய் சேஃபாக வச்சுட்டான், போய் புதைச்சி வச்சுட்டான். இப்போ இங்கே தாளந்து என்று சொல்லும் பொழுது நமக்குலாம் என்ன புரியும், நம்ம தாளந்துனா என்ன நினைக்கிறோம், உங்களுடைய புரிதலை சொல்லுங்களேன். திறமை, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. வேற, ஆனால் அங்கே ஆண்டவர் திறமை குறித்து சொல்லலை. தாளந்துனாலே நமக்கு என்னதான் தெரியும், நம்ம அங்கதான் சொல்லிட்டாரு அவனுடைய திறமைக்கு தக்கதாக அப்படின்னு வந்துருச்சு. அது வேற சாப்டர். இங்கே தாளந்துன்னு சொல்றது அவன் நம்ம நிறைய இடத்துல வாசிக்க முடியும். இதே அதிகாரத்துல முதல்ல அவன் சொல்றாரு ஆஸ்திகள் அவன் வசமா ஒப்பு கொடுக்குறான்னு ஒரு வசனம் இருக்கு. அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா 18வது வசனத்துல நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றாரு என் பணத்தை நீ என்ன பண்ணிடலாம், காசு காலத்துல கொடுத்துடலாம். அப்ப இங்க டேலண்ட்னு சொல்றது வந்து திறமையா அல்ல, அவன் அவர் கொடுத்துட்டு போனதான என்ன சொல்றது, உடைமை, ஆஸ்தி, அவர் கொடுத்ததான ஒரு பணம்னு வச்சுக்கோம். அல்லேலூயா. நம்பி கொடுத்துட்டு போனா அவருடையது, அவருடைய பொருள் ஏதோ ஒன்று. ஓகேவா? அப்படிதான் இங்க ஆண்டவர் சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. அப்ப அங்க பார்க்கும் பொழுது அந்த ஆஸ்திகளை பிரித்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. டேலண்ட் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா என்ன மீனிங், தாளந்து அப்படின்னு சொன்னா என்னன்னா அது வந்து ஒரு வெயிட்டை குறிக்கிறதான ஒரு சொல். என்னது? வெயிட்டை வேற எப்படிலாம் சொல்லுவோம், கிலோல சொல்லுவோம், பவுண்டு, டன்னில் சொல்லுவோம், அப்படிலாம் சொல்லுவோம்ல. எளிமையாக சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரிசியை வந்து எதில் நம்ம வெயிட் பண்ணுவோம், படியில். வீட்டிலேருந்து அரிசி எடுக்கும்போது கிலோ கணக்கில் கிலோ எடை போட்டு எடுக்கிறீங்க சமைக்கிறதுக்கு. ஒரு டம்ளர் இது வந்து 1/4 படி, இது 1/2 படி அப்படின்னு சொல்லி படி கணக்கில் தான் என்ன பண்ணுறோம், அந்த அரிசியை எடுக்கிறோம், வெயிட் எடுக்கிறோம். அது போய் சின்ன ஒரு இதை வச்சு வெயிட் பார்த்தா அளந்தா போடுறோம். அது படியில் எடுத்தாலும் அதனுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு படினா எவ்வளோ, எத்தனை கிலோ, 1.5 கிலோ. ஒரு படி ஈக்குவல் டு 1.5 கிலோன்றது நமக்கு தெரிஞ்சனால 1.5 கிலோ அரிசி போடணுமா, அப்போ ஒரு படி அரிசி எடுத்தா போதும். அப்போ டேலண்ட்ன்றதும் தாளந்துன்றதும் ஒரு வெயிட்டை குறிக்கிறதான சொல். அப்போ ஒரு தாளந்து என்று சொன்னால் கிரேக்க காயின்ல, அதாவது கிரேக்க வெள்ளி காசு எடுத்துட்டோம்னு சொன்னா 6000 ரூபாய், 6000 நாளுக்குரிய சேலரி தான் ஒரு தாளம். ஒரு நாள் சேலரி எவ்வளோ, ஒரு ஆவரேஜா ஒரு 700 ரூபா வச்சுக்கலாமா, ரொம்ப ஜாஸ்தியாக போவேன்னா ரொம்ப கீழே 500 போகணும், ஒரு 700 ரூபான்னு வச்சுக்கோம். அப்போ 6000 நாள் சேலரின்னு சொன்னால் 6000 நம்ம கேட்கலாம், கிட்டத்தட்ட 17 வருஷம். அப்படின்னா ஒரு 20 வருஷத்தினுடைய சம்பளம் தான் ஒரு தாளந்து. சொல்லுங்க, ஒரு 700 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் 20 வருஷம் சம்பாதிச்சாங்கன்னா அவன் கையில் எவ்வளோ இருக்குமோ அதுதான் ஒரு தாளம் தான். அப்போ நம்ம ஒரு தாளந்துன்றப்ப கம்மியாக நினைக்கிறோம், ஒரு தாளம் தானே அப்படின்னு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ வேல்யூ அது, 20 வருஷத்துடைய சம்பளம், 6000 நாள் அந்த சம்பளத்தினுடைய தான் ஒரு தாளந்து. இப்போ ஒரு நாள் சம்பளம் வச்சுனாலே கிட்டத்தட்ட பல ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டாலே ஒரு 60 லட்சம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கணக்கு சொல்கிறேன், நான் ஒரு 1000 ரூபான்னு போட்டேன், ஆனால் அவ்வளோ வேணாம், 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பளம் ஒரு நாள்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா ஒரு தாளந்துன்றது இன்னைக்கு ரேட்டுக்கு. அப்போ அது தாளந்துன்றது வெயிட். ஸோ ஒரு தாளந்துன்றது 6000 நாள் சம்பளத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு தாளந்து வாங்கினவனுக்கே அவ்வளோனா 2 தாளந்து வாங்கினவனுக்கு எவ்வளோ, 1,20,00,000. அப்புறம் 5 தாளந்து வாங்கினவனுக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி, 3 கோடி. நம்ம கணக்கு பண்ணா அவ்வளோ வேல்யூ, அவ்வளோ அமௌண்ட்டை என்ன பண்ணுறாரு இந்த எஜமான், என்ன பண்ணுறாரு, நம்பி
கொடுத்துட்டு போறார். தன்னுடைய ஆஸ்திகளை, அவ்வளோ வேல்யூ உள்ள காரியத்தை, பொருளையோ பணத்தையோ அவர் என்ன பண்றாரு, இவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பொறுப்பா பார்த்துக்கோங்க, பொறுப்பா வச்சுக்கோங்க, நான் ஒரு வேலையா போறேன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, தூர தேசமா போயிட்டாரு. அதாவது முதல் 5 வாங்கினவன் 2 வாங்கினவனை பார்க்குறோம், அவங்க வியாபாரம் பண்ணி வர்த்தகம் பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 3ஆவதா ஒருவன் 1 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணான், போய் என்ன பண்றான், நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்துட்டான். அவன் பின்னாடி வந்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் சொல்றான், 1 தாளந்தை வாங்கினவன் வந்து 24வது வசனத்துல, ஆண்டவனே விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். பாருங்க, அவன் சொல்ற பதில பாருங்க. 1 தாளந்து வாங்கினவன் ஆண்டவர் பத்தி சொல்றான், ஆண்டவரே நீங்க எப்படிப்பட்டவரு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இந்த 1 தாளந்து வாங்கினவன் புதைச்சு வச்சதுக்கான காரணம் என்ன என்று சொன்ன முதல் காரணம், அவன் தன்னுடைய எஜமானை குறித்ததான தவறான புரிதல்களோட இருக்கிறான். தன் எஜமானை குறித்ததான கரெக்ட் என்ன சொல்றது, ஒரு தன் எஜமானை பற்றின அபிப்பிராயத்துல அவரை தவறாய் புரிந்து கொண்டவனா இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுடைய அறிவுல இருந்து அவன் எஜமான பார்க்கும்போது அவர் இப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு இவனா நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான், அந்த தாளந்த போய் என்ன பண்றான், புதைச்சு வச்சிடறான். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு இருந்ததான புரிதல் நமக்கு எப்படி இருக்கிறது, அநேக நேரத்துல தவறாவே புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆண்டவரை. சில நேரத்துல நம்மளா ஒன்று புரிஞ்சுக்கிறோம், அப்படியா ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறாரா. ஆகவே நிறைய நேரத்தில் நம்ம முடங்கி விடுறோம், சைலண்ட் போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், பின்னாடி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் குறித்தான சரியான புரிதல் நமக்கு வேணும். சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற புரிதல் நமக்கு தெரியுமா? ஒரு லைன்ல சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் யார், என் எஜமான் யார்? அல்லேலூயா சொல்ல முடியுமா உங்களால? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவத்துல சொல்லணும். தாவீது சொல்ற, அவர் எனக்கு மேய்ப்பர். சொல்லுங்க, அதுதான் தாவீதினுடைய அவன் கர்த்தரை குறித்ததான ஒரு அனுபவம். இல்லையா சொல்லுங்களேன். அப்ப அவன் அதை ருசித்து பார்க்கறான். ஒரு சாதாரண மேய்ப்பனாகி நானே ஆடு மேல இவ்வளவு அக்கறையும் இவ்வளவு கரிசனையும் இவ்வளவு உயிர தியாகமும் கொடுத்து பாதுகாப்புன்னு சொன்னா, என் பரமபிதா எவ்வளவு அதிகமா எனக்கு பாதுகாக்க முடியும் என்று சொல்லி அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். இதுல குழப்பம் இருக்குன்னு சொன்னாதான், இதுல நமக்கு கிளாரிட்டி, இதுல நமக்கு தெளிவு இல்லாதனாலதான் அநேக பிரச்சனையின் மத்தியில, சூழ்நிலையின் மத்தியில, வாழ்க்கையில நம்ம தவறான முடிவுகளை, தவறான பாதைகளை, தவறான காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த 1 தாளந்து வாங்கி புதைத்து வைத்தது போல நம்ம செயல்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுவாரா, இறங்குகிறவர் சொல்றார். தாவீதுக்கு சொன்னத, ஆபிரகாமுக்கு சொன்னத என்ன பண்ணுவேன், நிறைவேற்றாமல் இருப்பேனோன்றாரு. சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அப்ப வாக்கு மாறாதவர் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். அவன் வாக்கு தத்தத்தை மறக்க மாட்டோம். அவன் அல்லேலூயா உபத்திரவத்தில் சோர்ந்து போக மாட்டோம், பொறுமையோடு இருக்கும். சொல்லுங்க, ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த 1 தாளந்தை வாங்கினவன் அவன் ஆண்டவரை குறித்ததான அறிவு, தன் எஜமானை குறித்ததான அறிவு அவனுக்கு வித்தியாசமா இருக்குது. வேற மாதிரி இவனா அவன் கற்பனை பண்ணிக்கிட்டான், இவனா அவன் நினைச்சு கொண்டான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவேதான் அவன் என்ன பண்றான், போய் புதைத்து வைக்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 2வதா 25 வாசிங்களேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாருங்க, அதனால அவன் என்ன பண்ணிட்டான், பயந்து போய் என்ன பண்ணிட்டான், புதைச்சு வச்சுட்டு அவனை அந்த என்ன சொல்றது, அவனை சொல்ற டோன்லயே புரிஞ்சுக்கணும். இதான் அவங்க காசு, இதான் எனக்கு தெரியும், நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க சொல்லிட்டு ரொம்ப நிர்விசாரமா, ரொம்ப அலட்சியமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையே கொடுக்காம, எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க, இதாங்க அவங்க காசு அப்படின்னு சொல்லி அதை போய் தோண்டி எடுத்து வந்து என்ன பண்றான், ஆண்டு கொடுக்க வேண்டிய கணத்தை
அந்த எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், சரியா கொடுக்கவில்லை. காரணம் அவனுக்கு இருந்ததான ஆமென் ஹல்லேலூயா எஜமானுக்கு இருந்ததான அறிவு. ஆமென். நம்ம எஜமானுக்கு இருந்ததான அறிவு நமக்கு சரியா இருக்கும் என்று சொன்னால் அவன் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் சரியா கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அநேக நேரத்துல ஏன் நம்ம கனத்தை கொடுக்காம கனவீனப்படுத்துறோம், உதாசீனப்படுத்துறோம், நிர்விசாரமா இருக்கிறோம்னு சொன்னா அவரை அறிகிற அறிவுல நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அவரை அறிந்த அறிவு நமக்கு வித்தியாசமா இருக்கிறது. பின்னாடி பார்ப்போம் இப்ப சொல்ல விரும்பல. அப்ப நம்ம ஆண்டவருக்கு இருந்த அறிவு நமக்கு எப்படி இருக்கிறது? இங்க பாருங்க, நான் சொல்லிடுறேன். இப்ப கூட 24ஆம் அதிகாரத்துல பின்னாடி பார்க்கிறோமே. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றான்? 47வது வசனம். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொண்டு அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அங்கேயும் ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஓமை தான். அதுல அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், அவன் பொல்லாதவனா இருந்து தன் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு என்ன பண்றான், அடிக்கிறான், கொள்ளையடிக்கிறான், அங்க தூஷணமா வாழ்றான். அவனா கற்பனை பண்ணிக்கிறான், ஆண்டவர் வர நாள் செல்லும், அவர் இப்போதைக்கு வர மாட்டாரு, அவர் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும், அவரெல்லாம் வர தாமதிக்கும். இப்பயும் நிறைய நம்மள அனைவரும் கூட அப்படி போட்ட எண்ணங்கள் இருக்கலாம். அவர் ஏற்கனவே சொல்லியே 2வது வருஷம் ஆச்சு, இங்க வர போறாரு. எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சீக்கிரமா வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகைக்கான சொல்லப்பட்ட எல்லா அடையாளமும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்றீங்க? ஹல்லேலூயா. பஞ்சங்கள், கொள்ளை நோய்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோமா இந்த நாட்கள்ல ரீசெண்டா? அதுக்கப்புறம் யுத்தங்களும் செய்திகளும் ரீசெண்டா பார்த்தீங்க. இந்தியாவிலலாம் யுத்தம் வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆகுது. போர் வந்து திரும்பி அது ஸ்டார்ட் ஆகுது. பதட்டமான சூழ்நிலை எல்லைகளில் பார்க்கும் பொழுது நிறைய ஆண்டவர் சொன்னதான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டே வருகிறது. பூகம்பம், எர்த்குவேக்ஸ், எங்க பார்த்தாலும் இப்படி பல, எங்க பார்த்தாலும் காட்டு தீ பரவுகிறது. ஒரு பக்கம் மழை, வெள்ளம், புயல், தண்ணியில எல்லாம் மாய்ந்து போறாங்க. இப்படி பல சூழ்நிலைகள் வருகைக்கான சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நாள் செல்லும். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், நாள் செல்லும், அவர் வர ரொம்ப நாள் ஆகும். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், அவரு ரொம்ப கடினம் உள்ளவரு. இப்படி ஆண்டவர் குறித்ததான தவறான அறிவு, தவறான புரிதல், ஆண்டவர் குறித்ததான ஒரு தெளிவான புரிதல் இல்லாதனாலதான் இன்றைக்கும் நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இன்றைக்கும் ஜபத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், வேத வாசிப்புல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், தேவனோட உறவுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஒத்துக்க முடியுமா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அது தவறு. ஆமென். அது ஒரு விதத்தை தவறு தான். ஆனாலும் நம்ம அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நான் குறைவுள்ளவனா தான் இருக்கிறேன் என்பதை நம்ம உணர்வோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் உணர்வுள்ளவனாய் மாறுவோம் என்று சொன்னால் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். ஹல்லேலூயா. உணர்வில்லாமல் இருப்போம்னு சொன்னா அவன் இல்லாதது இருக்கிறதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எடுத்து போடுவார் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதில் நடந்தது என்ன, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கல, அலட்சியமா இருந்தாங்க. அவங்க காசு உங்களது தாளத்தை நிலத்தை பொதித்து வைத்தேன், இதோ முடியாது, வாங்கிக்கோங்க இந்த அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை தான் அவன் சொல்றான். அவனுடைய எஜமான் 26வது வசனத்துல பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனு விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தார்கள். அப்ப அவனை குறித்து தானே சொல்லுகிறோமோ. இன்னொரு காரணம் என்னது, அவன் எப்படிப்பட்டவனா, சோம்பேறி. நம்மள அநேகருக்கு இந்த ஒரு ஹேபிட் என்ன இருந்துரும், எல்லா நேரமும் நம்ம இதுவா இருக்கிறதுல அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், சோம்பேறியா இருக்கிறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜிஸ் நம்மளை ரொம்ப சோம்பேறியா இருக்குது இல்லை. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அம்மியில் அரைச்சாங்க, கல்லில் ஆட்டினாங்க, உலக்கில் இடிச்சாங்க, அப்புறம் துணி எடுத்துட்டு போய் அங்கே ஒரு குளத்துலையோ ஆற்றுலையோ ஏரியிலையோ போய் துவைச்சு அங்கேயே காய போட்டு மடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அங்கே போய் குளத்துல இறங்கி கேணியில் இறங்கி இல்லை கேணியில் இறைச்சி தண்ணியை தூக்கிக்கிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தண்ணி தூக்கிட்டுலாம் வந்தாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சுவிட்சு போட்டால் அரைச்சி கொடுத்துருது, சுவிட்சு போட்டால் தண்ணி வந்துடுது, அப்புறம் சுவிட்சு போட்டால்
துணியை துவைச்சு அலசி புளிச்சு ட்ரை பண்ணியே கொடுத்துருது. அதனால நம்ம இப்போ என்ன ஆகிட்டோம், துணியை எடுத்து காய போட்டு அதை மடிச்சு வைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதுக்கே நமக்கு அலுப்பாக இருக்குது, சோம்பேறியாக இருக்குது. நம்மளை சோம்பேறி ஆக்கிடுச்சுங்க. இன்னைக்கு டிஷ்வாஷர்லாம் வந்துடுச்சு. பாத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பட்டனை போட்டால் அதுவே பாத்திரம் கழுவி கொடுத்துருக்கீங்களா? நிறைய பேர் அதை சீக்கிரம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எனக்கு தெரியுது. ஏதாவது செகண்ட்ஸில் கிடைச்சா இல்லை ஆஃபரில் கிடைச்சா வாங்கிடலான்னு ஆவலோட இருக்கிற மாதிரி உங்கள் முகத்தை பார்க்கும்போது இதெல்லாம் என்ன ஆயிடுது, நம்மளை சோம்பேறிகளாக மாற்றுது. அநேக நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம், இல்லை ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா, நாடகம் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி கொடுக்குது நமக்கு. ஆமாங்கண்ணா, ஏன்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்குது, நம்ம பாட்டு உட்காந்து வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம், ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லி அப்படி போயிட்டோம். சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கு. இவன் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இவன் சோம்பேறி. இவனுக்கு போய் அந்த முதல் 2 பேர் தானது வாங்கினவங்க போய் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி, ரிஸ்க் எடுத்த மாதிரி, அவங்க எடுத்த பிரயாசங்கள் மாதிரி இவனுக்கு எடுக்கிறதுக்கு என்ன இல்லை. ஆக்சுவலா இவனுக்கு மனம் இல்லை, விருப்பம் இல்லை, அவனுக்கு எண்ணமே இல்லை. ஆகவே இவன் போய் புதைச்சு வச்சுட்டு இவன் ஆண்டவரை காரணம் சொல்றான். நீங்க இப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சோம்பேறி ஆண்டவர் தான் சொல்றாரு, டேய் சோம்பேறி, நீ ஒருவேளை ஓகே நீ சொன்ன மாதிரியே கூட இருந்தாலும் நீ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், இப்போ அதை இன்வெஸ்ட் எதுலையாவது போய் பண்ணி அது வேற எதுக்காவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சொல்ல அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை நம்பி நம்ம இடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக இந்த காரியங்களை நம்ம இதை சிந்திக்காம ஆவிக்கிற ரீதியில் நம்ம சிந்திப்போம். அல்லேலூயா, ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கார். என்ன பொறுப்பு? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க சொல்லி இது எல்லாரும் மேலும் இந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம அதை உணர்ந்து கொள்றோமா? எதற்காக ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக ரட்சித்தார்? எதற்காக சபையில நாட்டி இருக்கிறார்? ஏனோ தானோன்னு இருப்பதற்காகவா? பேரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருந்து போவதற்காக? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காகவா? இல்லை. அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், அனுதினம் வேத வாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. முடிந்த மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. முடிந்த மட்டும் ஆமென் தேவனுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஊழியத்துக்காக எழும்ப வேண்டும், ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியத்துக்காக கொடுக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அதுல நம்ம என்ன பண்றோம்? ஆமென், குறைவுள்ளவர்களாக இருக்கிறது காரணம் சோம்பேறித்தனம். நம்முடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனம். யாரோ செய்யட்டும், அவங்க செய்யட்டும், அதெல்லாம் நடக்கும். இந்த இந்த இவனுடைய மென்டாலிட்டி எப்படி நம்ம இருந்திருக்கோம்? நம்மள அநேகருக்கு இது இப்படி தோணும். நம்ம செய்யறதுனாலயா அதிகமாக போகுது, நம்ம ஒரு ஆள் செய்யாதனாலயா குறைய போகுது, நம்ம ஒரு ஆள் போகாதனாலயா அது நின்று போயிட போகுது அப்படி நினைக்கிறோமா? நம்ம போகலாம் நின்று போயிட போதா? நம்ம இன்னைக்கு கூடுகை போகலாம் கூடுகை நடக்காம போயிருமா? நம்ம இந்த ஊழியத்தை செய்யலைன்னா அந்த ஊழியம் நின்று போயிருமா? அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் செய்கிறவங்க செய்வாங்க, அதெல்லாம் வரவங்க வருவாங்க, பண்ணுறவங்க பண்ணுவாங்க இப்படி என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் சோம்பலாக இருக்கிறோம். நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறோம். அவன் அல்லேலூயா, ஆண்டவர் அவன் சோம்பேறித்தனமாக இருக்கிற அந்த சோம்பேறியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார், அவன் கண்டிக்கிறார். பின்னாடி என்ன ஆயிடுச்சு? அவன்கிட்ட இருந்தது கொஞ்சத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒடுங்கி கொடுத்துட்டார். யாருக்கு கொடுத்தாரு? அவன் 5 10 மாத்திரம் பார்த்தீங்களா? அவனுக்கு கொடுத்தாரு. அவன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் சாட்சி கொடுக்குற அவனை குறித்து உத்தமும் உண்மையும் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த 5 10 மாத்திரவனும் 2 4 மாத்திரவனும் குறித்து ஆண்டவருடைய வேதவசனம் சொல்கிறது அவன் உத்தமமும் உண்மையும் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனும் பொல்லாதவனும் சோம்பேறியும். நமக்கு பேசிக்கா நம்ம பொல்லாதவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருக்கிறனால அநேக நேரத்தில் ஜெபிக்கிறது இல்லை, வேத வாசிக்கிறது இல்லை, நாம ஆலயத்துக்கு வருவதில்லை, கூடுகைக்கு வருவதில்லை, ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பண்றதில்லை, சுவிசேஷம் சொல்றதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இவருக்கு இந்த 5 10 மாத்தணும் 2 4 மாத்தணும் பாருங்க. எஜமான் உடனே பிரயாணப்பட்டு போனாரு, இவனும் உடனே அதை போய் என்ன பண்றான்? 5 தாளந்து வாங்க போய் இன்வெஸ்ட் பண்றான். அதில் உடனே செய்யறான். 5 தாளந்து 10 மாத்துறதுலாம் அவ்வளோ ஈஸியா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
5 தாளந்துன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். அது டபுளானா எத்தனை ரூபா? 6 கோடியா டேர்ன் ஓவர் பண்ணுறது ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லுங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ அவன் 5-10 மாற்றிருக்கானா எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான், எவ்வளோ விடாமுயற்சிகளை ஓடு கூட என் எஜமான் வந்து கேட்டார்னா அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும், அவர் என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எப்படியாகிலும் அவருக்கு வரும் பொழுது அவர் சந்தோஷப்படுற மாதிரி நான் என்ன பண்ணணும், இதை செய்யணும்னு சொல்லி அவன் நல்ல விடாமுயற்சியோடு அவன் உடனடியாக செஞ்சிருக்கிறான், தொடர்ந்து செஞ்சிருக்கிறான், அவன் வெற்றிகரமாக செஞ்சிருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. 5-10 மாறிடுச்சு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இதுக்கு தான் போராடுறோம். வண்டி வச்சிருக்கிறவங்க கார் வாங்கணும்னு பிரயாசப்படுறோம். சாதாரண வீடு வச்சிருக்காங்க நல்ல மாடி வீடு வைக்கணும்னு விருப்பப்படுறோம் தானே. அவன் அதுக்கெல்லாம் பிரயாசப்படுறோம். நான் ஆவிக்குரிய காரியங்கள்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம அதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்கிறோமா? அதில் நம்ம சோம்பேறிகளாக இருக்கிறோம், சோர்வுள்ளவர்களாக இருக்கிறோம், தேவனை குறித்தான அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நம்மை கைவிடாதவர், அவர் நம்மை மறக்காதவர். அவரை குறித்ததான சரியான அறிவு நமக்கு எப்போ வருகிறதோ அப்போ உடனே ஆண்டவருக்காக செயல்படுவோம், ஆண்டவர் பிரியமாக நடக்கும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமான மட்டும்தான் செய்வோம். அனுதினமும் ஆண்டவரை தேடுவோம். ஏன்னா அவர் எனக்காக வந்து காத்துட்டு இருப்பாரு. அவர் என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அவர் நான் போகணும்னு நினைப்பாரு, நான் திறப்பில் நின்று ஜெபிக்கணும்னு நினைப்பாரு, நான் இந்த ஊழியத்தை தாங்கணும்னு நினைப்பாரு, இதுக்கு நான் கொடுக்கணும்னு நினைப்பாரு என்ற அந்த அறிவு நமக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்காக நாம் செயல்படுவோம். இல்லை என்றால் பதைச்சு வச்சிருவோம். அவன் நம்ம நேரத்தை பதைச்சிருவோம். நமக்கு இருக்கிறான ஆசீர்வாதங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் பதைச்சிருவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை இந்த உண்மையும் உத்தவங்கள ஊழியக்காரனை அல்லேலூயா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். தியானித்து கொண்டிருக்கும் பொழுது யோசேப்புடைய சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, நினைவுக்கு வந்தது. அதே 39 அதிகாரத்து நேரம் நம்முடைய கவனத்தை திருப்போம் என்று சொன்னால் அல்லேலூயா ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான் தன்னுடைய சொந்த சகோதரர்களால். நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரியும். அவங்களுடைய அண்ணன்மார்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்படுறான். அப்படி விற்கப்பட்டவனை போத்திபார்னு சொல்லி ஒரு எகிப்தியன் என்ன பண்றான், அவன் விலைக்கு வாங்குறான், அடிமையா வாங்குறான். எதுக்காக வாங்குறான்? வேலை செய்யறதுக்காக. அதே 39 அதிகாரம் 4வது வசனம் முதல் வசனத்துல அவன் வாங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாங்கினவன் இடத்துல அவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன நடந்துச்சு, ஆண்டவர் அவனோடு இருந்தது நிமித்தமாக அவன் செய்கிறது யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. 3வது வசனம் அவன் எஜமான் பார்க்குறான், அவனோட கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குதுன்னு பார்த்த உடனே அவனுடைய திறமைக்கு தக்கதாக அந்த போர்த்திபார் என்ன பண்ணுறாரு, யோசேப்பின் இடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் யோசேப்போட திறமைக்கு தக்கதாக அவனை பார்க்குறான். இவன் இஸ் ஏபிள் டு ஹேண்டில். அவன் என்ன பண்ணுறான், அவன் இதை கையாள முடியும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்து கொண்டு அவனுடைய என்ன பண்ணுறான், அவனுக்கு உண்டான வேலைகளை தன்னுடைய உடைமைகளை யோசேப்பின் கையில் ஒப்புவிக்கிறான். அடுத்த வசனத்தில் இன்னும் அழகாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவனை தன் வீட்டுக்கும் எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனை எகிப்தின் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. 6வது வசனத்தில் ஆகையால் வாசிங்க, அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் என்ன பண்ணிட்டான், இப்ப ஒப்பு கொடுத்துட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மற்ற சாப்பாடு காரியத்தை தவிர மற்ற ஒன்றையும் குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடுத்துட்டான், யோசேப்பின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டான். அவன் இப்போ என்ன ஆகிட்டான், போர்த்திபார் இப்போ என்ன ஆகிட்டான், ரிலாக்ஸ் ஆகிட்டான், ஃப்ரீ ஆகிட்டான். அவன் என்ன பண்ணுறான், மற்ற வேலைகளை பார்க்கும்படியா தூர தேசத்துக்கு பிரயாணமாக போயிடுறான். அங்கே தான் சிக்கல் ஏற்படுது. எஜமான் என்ன இல்லை, இப்போ வீட்டில் இல்லை, எல்லா பொறுப்பையும் நம்பி யோசேப்பின் கையில் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் உண்மையாக இருக்கிறான், அவனோட கர்த்தர் இருக்கிறான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறத பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே மாத்திரமல்ல, வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கின
ஆக்கினான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் என்ன பண்ணான், ஒப்பு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரீயாக அவன் வேலையை பார்க்குறான், வெளியில் போகிறான். எகிப்துக்கு போகிறதா இருக்கட்டும், பார்வோனை போய் சந்திக்கிறதா, அந்த வேலையில் பிஸியாக இருக்கிறான். இவன் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வந்த சோதனை என்னது, போர்த்திபாருடைய மனைவி என்ன பண்ணுறாரு, யோசேப்பின் இடத்துல தகாத வண்ணமாய் நடந்து கொள்ள அவன் நினைக்கும் பொழுது அவனுடைய பிரதியுத்தரம் பாருங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான் இந்த வீட்டிலே 8வது வசனத்தில், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அவனுக்கு இருந்த தேவனை குறித்த அறிவையும் அவன் அல்லேலூயா அந்த சூழ்நிலையில் அவன் இருந்ததான அவனுக்கு இருந்ததான அந்த உணர்வையும் பாருங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார், ஒன்றை தவிர எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த பொல்லாத காரியத்தை எப்படி செய்ய முடியும்? அது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக இது ஒரு பெரிய பாவமாக இருக்குமே என்று சொல்லி அவன் சொல்கிறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாவற்றையும் போர்த்திபார் ஒப்பு கொடுத்துட்டான் அவன் கையில். அவன் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சு என்ன வேணாலும் மாற்றி எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்றுமே இதாக மாதிரி ஆளை செட் பண்ணி என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அவனும் ஆமேன் ஹல்லேலூயா ஒப்புவித்ததில் உண்மையுள்ளவனாக இருந்தான். சொல்லுங்கள் ஆமேன், சொல்லுங்களேன் ஆமேன். இவ்வளோத்தையும் நம்பி என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் எப்படி இதில் தப்பு செய்வது, நான் எப்படி இன்னொரு தவறான காரியத்தை செய்வது, அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறதே என்று சொல்லி அவன் அதுக்கு இணங்கவில்லை. ஹல்லேலூயா ஆமேன். அதனால் நடந்தது என்ன, ஆமேன், பொய் குற்றச்சாட்டு அவன் மேலே வருது. அவனை கொண்டு போய் எதில் போடுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கேயும் நம்மளால் பார்க்க முடியும். 39ஆம் அதிகாரம் ஆமேன் 21வது வசனத்தில், கர்த்தரோ 20லேருந்தே வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். போதும், அங்கே பாருங்களேன். இப்போ சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் அங்கேயும் அவனுடைய நல்நடக்கையை, அவனுடைய உண்மைத்துவத்தை, அவனுடைய கடவுளுக்கு பயப்படுகிற காரியத்தை பார்த்து சிறைச்சாலையில் இருக்கிற பொறுப்பை என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்க்குற பொறுப்பை, அங்கே உள்ள பொறுப்பை அவன் கையில் ஒப்புவிக்கிறாரு. ஹல்லேலூயா. சிறைச்சாலை எஜமான் என்ன பண்ணுறான், சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும், எல்லா கைதிகளையும், யோசேப்பு நீதான்ப்பா இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு அப்படி சொல்லி அங்கேயும் அவன் கையில் என்ன பண்ணப்படுகிறது, ஒப்புவிக்கப்படுகிறது. அவன் அதுலேயும் என்ன பண்ணவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. 2 பேர் கைதி உள்ளே வராங்க, அவங்கள விசாரிக்கிறான். ஒருத்தன் கனவை சொல்கிறான், அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறான். அவன் சொன்னபடியே என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. கைதிகளை விசாரிக்கிறதுல, கைதிகளை பார்த்து கொள்கிறதுல அவன் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறான், உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான். ஆமேன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆமேன் ஹல்லேலூயா உண்மையுள்ளவனாக இருந்தானோ ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது தான். அவனுக்கு போர்த்திபார் வீட்டில் கொடுத்ததான அந்த கொஞ்சம் பொறுப்பில் அவன் என்ன பண்ணான், உண்மையாக இருந்தான். நான் மீற மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், அதனால எனக்கு என்ன பழி வந்தாலும் பரவாயில்ல, அதனால எனக்கு என்ன நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் சகிப்பேன், ஆண்டவருக்காக நிற்பேன், ஆண்டவர் வார்த்தையின்படி தான் நடப்பேன், பாவியுடைய வழியில் நிற்க மாட்டேன், பரியசக்காரன் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டேன், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானித்து இருப்போம் என்று சொன்னால் சில பிரச்சனைகள் வரும், சில பாடுகள் வரும், உபத்திரவங்களும் அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உண்மையுள்ளவர்களை, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். யோசேப்பு பாருங்க, போத்திபார் வீட்டில் உண்மையாக இருந்தார். அடுத்ததாக சிறைச்சாலையில் அவனுக்கு கையில் ஒப்புவிக்கப்பட்ட காரியத்தில் அவன் உண்மையாக இருந்தான்.
நடந்தது என்ன, திடீர்னு ஒரு நாள் அழைப்பு வருது. அவன் திடீர்னு அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஷேவிங்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு போய் பார்வோன் சமூகத்தில் நிறுத்துகிறாங்க. அங்கே அவன் என்ன பண்ணுறான், தாருடைய சொப்பனத்துக்கு பதில் சொன்ன பிறகு 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிங்க. 41ஆம் அதிகாரம் 38வது வசனம், எல்லாரும் கவனிக்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். போதும், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தது நிமித்தமாக, பௌர்த்திபார் வீட்டில் உண்மையாக இருந்தது நிமித்தமாக, சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன் என்ற வசனம் அவன் எந்த அளவுக்கு உண்மை பாருங்கள். ஹல்லேலூயா, எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றுறாரு. அவன் சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நீ எனக்கு கீழே. ஆமென், ஹல்லேலூயா. மற்றபடி நீ தான் எல்லாவற்றுக்கும் ஆமென், ஹல்லேலூயா, உனக்கு தான் எல்லா அதிகாரமும் என்று சொல்லி கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அவன் கொஞ்சம் உண்மை பாருங்கள். அங்கே காம்ப்ரமைஸ் ஆயிருந்தானா காலத்துக்கும் போர்த்திவார் வீட்டிலே அவன் கடந்திருக்கணும். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அதை நியாயப்படுத்திக்கிட்டு அதில் விட்டு வெளியில் வர முடியாமல் அதில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அங்கேயே தன்னுடைய காலத்தை வீணடித்திருப்பான். ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை, ஆண்டவர் எதற்காக இங்கே அனுப்பினார் என்ற நோக்கத்தை அவன் இழந்து போயிருப்பான். அவனுக்கு கிடைச்ச சொப்பனத்தை, அவன் கிடைச்ச தரிசனத்தை அது நிறைவேறாமையே போயிருக்கும். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையுள்ளாய், தேவனை குறித்து அறிவுள்ளவனாக இருந்தது நிமித்தமாக கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். எகிப்து தேசத்தை முழுவதும் அதிகாரியாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு பாருங்கள், அவ்வளோ பெரிய முத்திரை மோகத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, வீடை கொடுத்து, அரண்மனை கொடுத்து, அவருடைய மகளையே கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி அவனை அதிகாரியாக, அரண்மனைக்கு அதிகாரியமாக்குறான், எகிப்துக்கு அதிகாரியமாக்குறான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், பின்னாட்களில் பஞ்சம் வருது, எல்லாம் பார்வோன் இடத்துல போகிறாங்க. பார்வோனே, எங்களுக்கு பஞ்சமாக இருக்குது, எங்களுக்கு ஏதாவது வேணும் எங்களுக்கு சொல்லும் பொழுது, ஆமென், பார்வோன் சொல்லுவார், நீ ஏன் என்கிட்ட வரீங்க, எல்லாம் யோசேப்பு கையில் இருக்கிறது, எல்லாம் யோசேப்பின் இடத்துல தான் நீங்கள் போய் கேட்கணும் அப்படி சொல்லி எல்லாரையும் யோசேப்பினத்துக்கு நேராக ஆமென் திருப்பி விடுறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 55வது வசனத்தில், அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னானா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க. அவன் அப்போ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? உண்மையுள்ளவன். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. உண்மையுள்ளவனுக்கு அவன் கொடுக்கப்படும். அவன் இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆமானை பார்க்கிறோம், வஸ்தியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த எஜமானுக்கு அவன் ராஜாவுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல், உண்மை இல்லாமல் போனது நிமித்தமாக அவங்களுடைய பதவி, அவங்களுடைய பொறுப்பு, ஆமென், அவங்களுக்கு உண்டான காரியங்கள்லேருந்து அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, எடுக்கப்படுறாங்க. வஸ்தி அந்த தானத்தை இழந்து போகிறா. ஆமான் தன்னுடைய பொறுப்பை என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட இருந்து பிடிங்கி யார்கிட்ட கொடுத்துட்றாரு, மொர்தெகாய்கிட்ட கொடுத்துட்றாரு. காரணம், அவன் வாசலில் நின்னாலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். சொல்லுங்கள் ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அவன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போன்னு சொன்னால் கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். ஆமென். இந்த காரியங்களை அவர் எதற்காக சொல்லிட்டு வராரு? ஆமென். உலக பிரகாரமாகவும் இது சாத்தியம், இது நடக்கும், இது நிறைவேறும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது நோக்கமோ பரலோக ராஜ்யத்தை குறித்து. சொல்லுங்கள் ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? ஆமென். தன் எஜமான்
ஆஸ்திகளெல்லாம் கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போயிருக்காரு. அவர் திருப்பி என்ன பண்ணுவார், வருவார், வந்து என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். கணக்கு கேட்குறப்ப தான் இந்த 5 வாங்கினவர் 10 வாங்கினவர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 5 வாங்கினவங்க 2 வாங்கினவங்க எல்லோரும் வந்து ஆண்டவர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் 5 கொடுத்தீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாங்கின வெகு காலமான பின்பு பாருங்கள், வெகு காலம் ஆகும்பொழுது நமக்கு என்ன வந்துடும், மறந்துடுவோம், அசால்ட்டாக இருந்துருவோம், ஜாக்கிரதை என்ன பண்ணுவோம், இல்லாதவர்களாக இருப்போம், கவலை இல்லாமல் இருப்போம். ரட்சிப்பை குறித்து கவலையற்று போனால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? இன்றைக்கி நம்ம கவலையற்று தான் இருக்கிறோம். ஏன்னா பல கவலை, உலக கவலை, மற்ற கவலை, குடும்ப கவலை, அதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, நெருக்குகிறபடினால ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறோம். ஆமென். பரலோக ராஜ்யம், ஆமென், ஹல்லேலூயா. தன் ஆஸ்திகளை கூட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிற எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவர் வெகு காலமான பின்பு, ஆமென், ஹல்லேலூயா, 25:19 அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர் இடத்துல என்ன கேட்டாராம், கணக்கு கேட்டார். அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்லா கவனிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய ஆண்டவர் ஒப்புவித்ததில் கணக்கு கேட்பார். நம்மளை நம்பி கொடுத்துட்டு போனதை, நம்மளை நம்பி இந்த பகுதியில் வச்சுருக்காரு, நம்மளை நம்பி சில கிருபைகளை நம்ம கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி சில தாளந்துகளை கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை நம்பி இன்னும் நம்முடைய ஆயுசு நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தாவீது கேட்குற, ஆண்டவரே ஆயுசு நாட்களை ஆமென் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பின்வரும் சந்ததிகளுக்கு உண்மை குறித்து நான் சொல்லுவேன்றாரு. ஆமென். நம்ம எதுக்காக ஆயுசு நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறோம், எதுக்கு நிறைய நாள் வாழணும்னு நினைக்கிறோம், நல்லா இன்னும் அனுபவிக்கணுன்றதுக்காக, நல்லா இன்னும் பார்க்காதெல்லாம் பார்க்குறதுக்கு, போகாத இடத்துக்குலாம் போகிறதுக்காகவா? ஆமென். நம்ம கேட்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய ஜபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அர்த்தமற்ற ஜபத்தை செய்யக்கூடாது ஒரு நாளும், அது ஒரு நாளும் கேட்கப்படாது, அதுக்கு ஒரு நாளும் பதில் வராது. அது தாவீது ஜபிக்கிற, ஆண்டவரே என் ஆயுசு நாட்களை நீர் பெருக பண்ணுவீர், எக்ஸ்டெண்ட் பண்ணுவீர்னு சொன்னால் ஆமென் பின்வரும் சந்ததிகளுக்கு நான் உண்மை குறித்து சொல்லுவேன். ஆமென். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. கர்த்தர் ஆகவே தாவீதை குறித்து சொல்லார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லலாம், அவர் ஆமேன் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நான் நினைக்கிறத, நான் விரும்புகிறத செய்கிறானே, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம குறித்து தானே என்ன ஆமென், நம்மளால் முடிந்த காரியத்தை, ஆமென் ஜப வாழ்க்கையை, வேத வாசிப்பை, அனுதின ஆமென், ஹல்லேலூயா சுவிசேஷ பணியை, பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறத, ஆமென் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேகருக்கு இயேசுவை பேர் சொல்லணும்னு ஆமென் திருப்பி வருவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், மகிமேஜி சபையாரே என்ன ஊழியத்தை செஞ்சீங்க அப்படின்னு பொதுவாக கேட்க மாட்டார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கணக்கு கேட்பார். ஆமென். நீங்கள் நடந்தது என்ன, அவன் மொத்தம் எத்தனை தாளந்து, 5, 2 7, 1 8, 8 தாளந்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆமென். 8 தாளந்து கொடுத்தேனே உங்ககிட்ட என்னப்பா ஆச்சுன்னு கேட்கல, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கணக்கு கேட்குறார். நம்ம உட்காந்துருக்க எல்லாரையும் ஆண்டவர் ஆமென் இண்டிவிஜுவலாக கணக்கு கேட்பார். இண்டிவிஜுவலாக தான் நியாயம் தீர்ப்பு போகிறார். மகிமை சபையில் உட்காந்துருந்தீங்களா, சரி நீங்களாம் போங்கப்பா வலது பக்கம், என் எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. 7 குடும்பத்தோடு ஆரம்பித்த சபை இன்றைக்கி 60 குடும்பம் ஆயிடுச்சு, போங்கன்னு சொல்ல மாட்டார். ஆமென். ஊழியக்காரர் குறித்து சொல்லலாம், 7 குடும்பத்தோடு ஆரம்பித்தார், இதை 60 குடும்பமாக மாற்றிவிட்டு கடந்து சேர்க்கிறாரு. ஆமென். 5 10 மாற்றினது போல் அவன் 7 60 மாற்றிட்டு போயிருக்கிறாரு. அவன் ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னை சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. ஆண்டவர் நம்மளை குறித்து கேட்டார்னா, எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன், எத்தனை பேர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், எத்தனை மணி நேரம் ஜெபித்தோம், அவன் எவ்வளோ அதிகமாக வேதத்தில் பிரியமாக இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்றைக்கு அநேக நேரத்தில் சோம்பேறிகளாக இருக்கிறோம், புதைச்சி வச்சுருக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம், ஆஸ்திகளை வீணடிக்கிறோம், பல காரியங்களுக்கு செலவு பண்ணுறோம், பல என்ன சொல்கிறது வீணாக செலவு பண்ணுறோம், அறியாமையில் செலவு பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருக்காக செலவு பண்ணுறோமா? காலைவெளியில் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்த சரியான அறிவு இல்லாதனால புதைச்சி வைக்கிறான், நிர்விசாரமாக இருக்கிறான். கடைசியில் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆமென். இருந்தவனிடத்தில் ஆமென் 10 தாளந்தாக மாற்றினான் பார்த்தீங்களா, அவனிடத்தில் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார், ஏமா உனக்கு இவ்வளோ நாள் கொடுத்தேனே, இவ்வளோ நேரம் கொடுத்தேனே, இவ்வளோ வசதிகளை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கணக்கு கேட்பார். நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு, நம்ம கொடுக்கப்பட்ட வசதிக்கு, நம்ம கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு, நம்ம கொடுக்கப்பட்ட அனுகூல சூழ்நிலைக்கு, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கு, நம்ம கொடுக்கப்பட்ட வேலைக்கு, உன் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஆமென். அழிந்து போகிற உலக பொருட்கள்னால உங்களுக்கு நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. செய்கிறோமா?
நம்மளால் முடிந்ததை செய்து எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இல்லை, புதைத்து வைத்து கொண்டு ஆமேன் பொல்லாதவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலையில் சற்று சிந்திப்போம். ஆமேன், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம இடத்துல பொறுப்பை ஒப்புவித்துட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிற எஜமானை போல அவர் திருப்பி வந்து கணக்கு கேட்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நேரத்தில் ஆமேன் வெறும் கையோடு இல்லை துக்கமுகமோடு தலை குனிவோடு நிற்க போகிறோமா? இல்லை உண்மை உத்தமான ஊழியக்காரனே அவரால் பாராட்டு பெற போகிறோமா? சோம்பேறின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல போகிறாரா, இல்லை உத்தமன்னு சொல்ல போகிறாரா? ஆமேன், சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆமேன் செபிக்கிறோமா, வேத வாசிக்கிறோமா, கூடுகைகளுக்கு முக்கியம் கொடுக்குறோமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறோமா, சுவிசேஷம் சொல்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தாளந்த ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நம்பி கொடுத்த பொறுப்பை, நமக்கு நம்பி கொடுத்த ரட்சிப்பை புதைச்சி போட்டுற வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. அதை ரெட்டிப்பாக மாற்றுவோம். ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுவோம். ஆமேன், அவ்வளோ ஈஸி கிடையாது அது. ஆமேன், அனுதின ஜப வாழ்க்கை ஈஸி கிடையாது. தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும். ஆமேன், பிஸியாக மாற்றிடுவான் பிசாசு, வேலை வரும், அப்போ தான் ஒரு அழைப்பு வரும். ஆனாலும் விடாமுயற்சியோடு ஆமேன் தொடர்ந்து நம்ம செய்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்ப்போம். இருக்கடங்களில் கண்களை மூடி ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துகள் அவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கண்களை மூடி சோமன்லாமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க எனக்கு கொடுத்துருக்கிற ஆமேன், ஹல்லேலூயா, சின்ன காரியத்தில் ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொடுத்துருக்கிற பொறுப்பில், கொடுத்துருக்கிற ஊழிய ஸ்தலத்தில், கொடுத்துருக்கிற ஆமேன் ஜப பொறுப்பில் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்ய சொல்லியிருக்கிற காரியத்தில் ஆமேன், ஹல்லேலூயா. அனுதின ஜப வாழ்க்கையில், அனுதின வேத வாசிப்பில் ஆமேன், சுவிசேஷ பணி செய்கிறதுல ஹல்லேலூயா. நீர் கொடுத்துட்டு போயிருக்கிற ஆண்டவரே, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி ஆமேன் சொல்லியிருக்கிற அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புதைச்சி வச்சுட்டோம். ஜப வாழ்க்கை புதைஞ்சு போயிருக்கு, வேத வாசிப்பு புதைஞ்சு போயிருக்கிறது. ஆமேன், தேவனோடு இருக்கிற உறவில் புதைச்சு வச்சிருக்கிறோம். அந்த உறவில் இல்லாமல் இருக்கிறோம். ஆமேன், கடமைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு நாள் ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். என்ன செய்தாய்? ஆமேன், நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கே? ஆமேன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது என்ன பதில் சொல்ல போறோம்? ஆமேன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முடிந்தால் முழங்கால் படிட்டு ஆமேன் உண்மையாக ஒப்பு கொடுக்கலாம். ஒரு 2 minutes நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வந்தவண்ணமாக போகிறதுக்காக நம்ம இங்கே வரல. திருப்பியும் போய் இந்த வாரம் முழுசும் நம்ம வழக்கமாக இருக்கிறது போல இருக்குவதற்காக இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வரவில்லை. ஆண்டவர் நம்மையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன், நான் உனக்கு என்னுடைய தாளந்தை கொடுத்துட்டு போனேனே, உனக்கு இவ்வளோ நேரம் கொடுத்துருக்கிறேனே, உனக்கு இவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்கிறேனே, உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? அதை எனக்காக நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணுற? அதை எனக்காக நீ எப்படி பயன்படுத்துகிற? அந்த நேரத்தை, அந்த ஆஸ்தியை, அந்த உடைமைகளை, அந்த பொருளை நமக்குனே வச்சு கொண்டிருக்கிறோமா, இல்லை புதைச்சு வைத்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அதன் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே,
எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் அவரை நேசிப்போம் என்று சொன்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அவரை நேசிக்கிறோம் என்றால் வேத வாசிக்காமல் இருக்க முடியாது. அவரை நேசிக்கிறோம் என்றால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அவரை நேசிக்கிறோம் என்றால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. என்னை நேசிக்கிறாய் என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் சொல்லுங்க, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன். உண்மையா நேசிப்பேன் ஆண்டவரே. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கொஞ்சத்தில் உண்மை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரத்தில் உண்மை, கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது, பொறுப்புகளில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். இம்மையிலும் செய்வார், மறுமையிலும் செய்வார். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆமென், ஆண்டவரால் பாராட்டப்படத்தக்கதாக உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படி சொல்லத்தக்கதாக, ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கைவிடப்படாதபடிக்கு அவருடைய நித்தியத்தில் காணப்படத்தக்கதாக கர்த்தராக ஆண்டவர் நீ நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பீராக. கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆமென் வழி நடத்துதலும் உணர்த்துதலும் ஆளுகையும் இன்று முதல் என்றென்றைக்கும் சதா காலங்களும் நாம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.